எந்த ஏரியில இருந்து எந்த குளத்திலிருந்து சேறு எடுக்கலாம்னு மாவட்டத்தின் கலெக்டர் முதலில் பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணணும். ஏன் பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணணும்? தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கும் இந்த 40,000 ஆறுகளிலும் குளங்களிலும் ஏரிகளிலும் யாராவது ஏதாவது பவர் அல்லது பெர்மிஷன் என்ற பெயரில் சேறு அள்ளி எடுப்பதற்கு பதிலாக வேறு மெட்டீரியல் எடுக்க வந்தா, நீ இந்த ஏரியில சேறு எடுக்க பெர்மிஷன் வாங்குறியா, பத்திரிகையில உன் பெயர் இருக்கா அப்படின்னு பொதுமக்கள் வெரிஃபை பண்ணி கேட்கலாம். எனவே இப்ப இரவோடு இரவாக தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு திடீர்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு, திடீர்னு ஒரு ப்ரூஃப் சிஸ்டம் இருக்கு. முன்னாடி இந்த ப்ரூஃப் இல்லாம சாண்ட் மாஃபியா தினமும் லாரி லாரியாக எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க, யாரும் கேட்கல. இப்ப இந்த இரவோடு இரவாக வெளிவந்திருக்கக்கூடிய புதிய ஆர்டர் வழியாக பொதுமக்களே கேட்கலாம். ஸ்டாலினுடைய அரசுல வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரியோட வீட்ல ரெய்டு நடந்துச்சு. இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட்ல வாட்டர் ரிசோர்சஸ் ஸ்கீமோட பெயர்ல லாரி வந்தா அந்த நபரின் பெயர் சேறு அள்ளுறதுக்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்காடு பொதுமக்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கே சிஎம் விஜய் அவர்கள் நள்ளிரவில் ஒரு புது ஆர்டர் போட்டிருக்கிறார். இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு லீகல் ட்ராப். தமிழ்நாட்டில் 60 வருடமாக இருக்கக்கூடிய சாண்ட் மைனிங் மாஃபியா மேல போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லீகல் ட்ராப். இது இந்த புதிய லீகல் ட்ராப்ல கோர்ட்டும் பொதுமக்களே, காவலாளியும் பொதுமக்களே. இப்படிப்பட்ட நேரத்தில் ஸ்டாலின் தாவேகா அரசை கவிழ்க்க திட்டம் போட்டு விட்டதாக ஆதாரங்கள் வெளியாகும். தாவேகா கட்சிக்கிட்ட 107 சீட்ஸ் இருக்கு, மெஜாரிட்டிக்கு 118 சீட்ஸ் வேணும், கேப் 11 சீட்ஸ். இந்த 11 சீட்ஸோடைய கதை தான் இப்ப தமிழ்நாட்டுடைய மொத்த அரசியல். அவுட் சைட் சப்போர்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல நடக்கு. ஆனா அவுட் சைட் சப்போர்ட்னா என்ன? நாங்க சப்போர்ட் பண்றோம், ஆனா எது வரைக்கும் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் சொல்லுற வரைக்கும். ஆட்சியின் டைமிங் யாருடைய கையில இருக்கு? அப்போசிஷன் கையில இருக்கு. டிவிகே ரூல் பண்றாங்க, ஆனா கிளாக் அப்போசிஷன் கையில். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ். சிஎம் விஜய்க்கும் இது தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். நாமும் இதை தெரிஞ்சுக்கணும். நேத்து எம்.கே. ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. மைனாரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஸ்டெபிலிட்டி பத்தி பேசுறாரு. ஸ்டாலின் இந்த மாதிரியான விஷயங்களை கேஷுவலா பேச மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்னதை கொஞ்சம் ப்ராசஸ் செஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, உங்க கவர்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, அது என்னுடைய கையில இருக்கு, அதை நீங்க மறக்காதீங்க விஜய் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி பேசுறது அவர் டெமோக்ரஸிக்கே செய்யக்கூடிய எச்சரிக்கை. இது ஒரு வார்னிங். இதே இந்த வார்னிங் கொடுக்கிற அவருடைய கவர்மெண்ட் தான் ரூபாய் 5,832 கோடி ரூபாய் சாண்ட் ஸ்கேம்ல கோர்ட்ல நிக்குது இன்னைக்கு. இப்படி டாஸ்மாக் விஷயத்துல பல கோடி மாஃபியா ஸ்கேம் நடந்திருக்கு. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு அதிசயமான எக்ஸாம்பிள் இருக்கு. குடிமரா மத்து என்ற திட்டம் பல 100 ஆண்டுகளாக இந்திய வரலாற்றில் இருந்திருக்கு. அதே அந்த குடிமரா மத்து ஸ்கீமை ஏடிஎம்கே கட்சி 2017ஆம் ஆண்டுல 16,000 இரிகேஷன் டேங்க்ஸ் ரெஸ்டோர் பண்றதுக்கான திட்டத்தை தொடங்குச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல டீசில்டிங், அதாவது ஏரி தூய்மை என்ற பெயரில் சேறு அள்ளுவதற்காக 647 ப்ராஜெக்ட்ஸ் ரூபாய் 6,510 கோடி ரூபாயில டெல்டா ரீஜன்ல ஒதுக்கப்பட்டது. ஆனா அதே டைம்ல வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல சாண்ட் ஸ்கேம், மணல் கொள்ளை ரூபாய் 5,832 கோடி. இந்த கேஸ் இன்னைக்கும் கோர்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. ஒரு பக்கம் ஏரியை சரி பண்ண திட்டம் அறிவிப்பதாக சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் அந்த திட்டத்தை பயன்படுத்தி மணல் கொள்ளை செய்யப்பட்டிருக்கு. இது எந்த கவர்மெண்ட்ல நடந்துச்சு? ஏடிஎம்கே அரசுலையும் நடந்துச்சு, டிஎம்கே அரசுலையும் நடந்துச்சு. ஆனா இப்ப